நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெட்டு சவடால் வீர பேச்சு இதெல்லாம் பேசின விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்கள் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை போய் பார்க்கறதுக்கு தில்லு இல்ல, திராணி இல்ல, இதெல்லாம் இல்லாம போய் ஒளிஞ்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் நேர்ல ஒரு வீடியோல ஒரு மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணல. ஆனா தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என ஆசைப்படும் விஜய் அவர்களே, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தகுதி வேணும். தமிழகத்தை ஆளணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு போராடணும், மக்கள் பிரச்சனையை போய் நேர்ல நின்று சந்திக்கணும், மக்களோட துயரத்துல பங்கெடுக்கணும். உங்களுக்காக அங்க பாத்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் கூடினாங்க. 12 மணில இருந்து நைட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்காக. பசியோட பட்டினியோட, காத்து இல்லாம தண்ணி இல்லாம, ஓகேங்களா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் உள்பட வயசானவங்க உள்பட எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா நெரிசல்ல மூச்சு திணறல்ல இறந்திருக்காங்க. 29 பேர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மூச்சு திணறல் மூலியமாக 29 பேர் இறந்திருக்காங்க. அதற்கு காரணம் முதல் குற்றவாளி விஜய் தான். அந்த குற்றவாளியான விஜய் பாத்தீங்கன்னா தான் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தான் மக்களுக்காக நான் இன்னுமே நிப்பேன் களத்துல அப்படின்னு சொல்லி போய் நின்று இருந்தீங்கன்னா நீங்க தமிழகத்தை ஆள்வதற்கு ஆசைப்படுவதற்கு ஒரு தகுதியுள்ள ஆள் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. இது வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஓடி ஒளியறாங்க பாத்தீங்களா. இது பாத்தீங்கன்னா அரசியலுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா விஜய் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விஜய் ஒரு சுயநலவாதி. அரசியலுக்காக தன்னுடைய எல்லை என்ன எல்லையோ அதையெல்லாம் போர்டு எல்லாம் தாண்டி போய் தன்னுடைய வெற்றிக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு ஆள் நான் சொல்லியிருக்கேன். தகுதி இல்லாத ஆள், அரசியல் இனிமே தகுதி இல்லாத ஒரு ஆள்னா அது விஜய் தான்.